தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா ஆக்டர் கார்த்தியோடைய பிறந்தநாள் வந்தது. அதை முன்னிட்டு ரொம்ப கிராண்டா கார்த்தியோடைய 30வது திரைப்படத்துடைய பூஜையை நடத்தியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டில்ஸ் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கார்த்தியோடைய அடுத்த திரைப்படத்துடைய ஹீரோயினா மீனாட்சி சௌத்ரி தான் நடிக்க போறாங்கன்னு. அத இந்த ஃபோட்டோஸ் அண்ட் பூஜை வீடியோஸ் மூலியமா அவங்களும் நிரூபணப்படுத்தியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய 16வது படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தோட இயக்குனரா கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்க போறாரு. இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டரா ஹாரிஸ் ஜெயராஜ் இருக்க போறாரு. இந்த திரைப்படத்துடைய ஹீரோயினா மிர்னால் தாக்கர் நடிக்க போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அஜித் அவர்கள் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க போறாருன்ற அப்டேட்டை கொடுத்திருந்தாங்க. பட் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபைனல் ஆகாமயே இருந்தது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சன் பிக்சர்ஸ் உடைய ப்ரொடக்ஷன்ல அஜித் அவர்கள் இந்த படத்துல நடிக்க போறாரு. கூடிய விரைவில் இந்த படத்தை பத்தின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. ராஜமௌலியுடைய இயக்கத்துல வாரணாசி அப்படின்ற படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஹீரோவா மகேஷ் பாபு நடிச்சிட்டு இருக்காரு. ரீசெண்டா ஹைதராபாத்ல மிகப்பெரிய ஒரு சாங்க்கான ஒரு செட்டை போட்டிருக்காங்க டீம். அங்கே தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ராஜமௌலி அவர்கள் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை ஜூன் மாதத்துக்குள்ளே ஓவராலாக முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை 2027 ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கதிர், கயாடு லோகர், பிரியங்கா மோகன்லாம் ஒரு ப்ராஜெக்டில் நடிக்க போகிறாங்கிற அப்டேட்டை நான் கொடுத்துருந்தேன். இது வாழை 2 அப்படின்ற ப்ராஜெக்டை ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டை நான் கொடுத்துருந்தேன். கூடுதலான அப்டேட் என்னென்னா, இந்த திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டராக இசைஞானி இளையராஜா ஒர்க் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷனை நெட்ஃப்ளிக்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசரான கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகன் திரைப்படத்தை ஜூன் மாதம் தான் ரிலீஸ் பண்ணணும்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டை நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். ரீசெண்டாக மிக முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மில் ஜனநாயகனுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஜூன் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு அப்டேட்டை ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்து அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கேவிஎனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதை பார்த்துருக்காங்க. அதன் காரணமாக சூர்யாவுடைய 50வது திரைப்படத்தை அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் இந்த 50வது திரைப்படம் அப்படின்றது ரோலெக்ஸ் அப்படின்ற டைட்டிலில் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரெடியாக போகுது அப்படின்ற ஒரு பஸ்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டைரக்டர் சூர்யா அவர்களுடைய 50வது திரைப்படத்தை இயக்க போகிறாங்கன்னு. ரீசெண்டாக தனுஷ் அவர்கள்கிட்ட சிறுத்தை சிவா அவர்கள் ஒரு கதையை போய் சொல்லியிருக்காரு. தனுஷுக்கும் அந்த ஒன்லைன் ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. தனுஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒன்லைனை டெவலப் பண்ணிட்டு வாங்க, நம்ம கண்டிப்பாக படம் பண்ணலான்றத சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் சிறுத்தை சிவா அவர்கள் ஒரு முழு பவுண்டட் ஸ்கிரிப்டோட தனுஷ் அவர்களை மீட் பண்ண போகிறாரு, ஒரு படம் பண்ண போகிறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இயக்குனர் வசந்தபாலன் இயக்கத்தில் ஜீவான் அஞ்சலி 19 வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் ஒன்றா சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இவங்க 2 பேரும் கட்டுறது தமிழ் அப்படின்ற திரைப்படத்தில் ஒன்றா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு படம் பண்ணியிருந்தாங்க சுந்தர் சி சாருடைய டைரக்ஷனில். இப்போ மீண்டும் 3வது முறையாக இந்த டீம் இணைஞ்சு ஒர்க் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. டிராகன் படத்துடைய இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவர் இப்போ ஹீரோவாக அவதாரம் எடுக்க போகிறாரு. இந்த படத்தை பிரதீப் ரங்கநாதனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அண்ட் பிரதீப் ரங்கநாதன் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாரு. கூடிய விரைவில் இந்த படத்தை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது.